போகிறோம். இந்த பட்டணத்துக்காய் செபிக்கிற வேளையில கர்த்தர் ஒரு சிலருடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். இந்த மாலை வேளையில ஒருவேளை கட்டுகளோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, கடந்து போகும் பொழுது அந்த கட்டுகளிலிருந்து தேவன் அதை முறித்து கட்டவிழ்த்து அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் இந்த இடத்திலிருந்து நம்மளை கடந்து செல்ல புறப்பட செல்ல அவர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஏக
ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. நம்ம உட்காருவோம். நல்லவர். ஆமென். Praise the Lord. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் சொல்றீங்க. அவர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். Hallelujah. Praise God. நாளை கூட நம்ம மத்தியிலே பாஸ்டர் பிராண்ட் கிறிஸ்டோபர் அவர் வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தாமதிக்காதபடி நேரம் அவருடைய கரங்களை நான் கொடுக்கிறேன். இந்த நாளே ஆண்டவருக்காக வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிற தேவனுடைய தாசன் நல்ல 2 கரங்களை தட்டி தேவனுடைய மனுஷனை நம்ம அழைப்போம். நல்ல சத்தமாக கரங்களை தட்டி Check. Hallelujah. Midla. Check. Hallelujah. So mid just hallelujah, hallelujah. Like coming people is not the opposite. Hallelujah, hallelujah, hallelujah. Okay. Check. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் பார்க்கறதுல. ஏன் அவங்க வாசிக்க மாட்டேன். நீங்கள் என்ன ப்ரோ நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நார்மலாக நான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் பாடி துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பிடிக்கும் பாடுறது? ஆண்டவரை பாடி துதிக்க பிடிக்குமா? சும்மா கை தூக்குறீங்க உள்ளே ஐயா அப்படியா? கர்த்தரை துதிக்கிறதுனா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் பாருங்க. இல்லை பாச கொஞ்சம் அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அவரை எந்த காலத்திலும் அது ஒரு அபிஷேகம். எல்லாராலையும் பாடி அப்படியெல்லாம் என்ன சொல்றீங்க? நிறைய இடத்துல நம்மளும் நீ பாடிட்டு என்ன பண்றியோ பண்ணிட்டு போயிட்டே நாங்கள் அப்படிதான் இருப்போம் அப்படின்றப்பாங்க. ஆனா துதியின் அபிஷேகம் இருக்கிறவங்களால சும்மா இருக்க முடியாதுன்றத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனாலதான் சிறைச்சாலையில போய் ஏன் துதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையா தெரியல. அவர்கள் கர்த்தரை துதிக்கிறது அவர்களோட அபிஷேகம் அவர்களை உந்தி தள்ளுது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன அபிஷேகம் தெரியுமா? பிரச்சனையாவே தெரியாது. ஆமா, அது ஒரு விசேஷமான கிருபை. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை சவாலா பார்க்கிறது, சேலஞ்சா பார்க்கிறது. பிரச்சனை எப்படி பார்க்கணும்? நல்லா முட்டை கண்ணு வச்சு பார்க்கணுன்றீங்களா? பிரச்சனை எப்படி பார்க்கணும்? ஒரு சேலஞ்சா பார்க்கணும். வந்து பார், என்னோடு இருக்கிறவரை நீ தொட்டு பார். என்னை தொடுகிறவர் அவர் கண்மணியை. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, அப்படிதான். கண்மணியை தொட முடியாது. அது சொல்ற தொடும்போது இந்த ரிஃப்ளெக்ஸ், அந்த ஐ லிட்டோட அந்த கண் இமை என்ன பண்ணும்? டக்குன்னு அதான் சொல்ல வர்றாங்க. உங்களை தொட்டா அவர் கண்ணு நோண்டுற மாதிரி அப்படி சொல்ல வரல. உங்களை தொடவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவர் என் கண்மணியை தொடர, அதெல்லாம் தொட முடியாது. ஆமா, அவ்வளோ பெரிய பாக்கியசாலி. We are so precious and we are so special. ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஆண்டு. அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மள வேற லெவலில் இருப்போம் ஆண்டவருக்காக. ஆமா, பிரச்சனை இல்லைன்னா ஜபத்துக்கு வேற வரமாட்டோம். அது ஒரு பிரச்சனையா இருக்குது இல்லையா? பிரச்சனை இல்லைன்னா யார் ஜபிப்போ வருங்க? வரமாட்டாங்க. அதுக்காகவே ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க பிரச்சனை இல்லைனாலும் சர்ச்சைக்கு வருவோம் ஆண்டவர்ன்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனையாவே தெரியும். செங்கடல் உங்களுக்கு சவாலா தெரியும். நான் செங்கடலுக்கு நன்றி சொல்றேன் எப்பவுமே. அவங்க வந்த செங்கடல் இல்லை, நான் போற செங்கடல் இருக்கு. எனக்கு வர பிரச்சனைகளுக்கு நான் நன்றி சொல்லி பழகிருக்கிறேன். ஏன்னா இந்த
பிரச்சனை தேவனை அறிகிற அறிவை எனக்கு கொடுக்குது. பழைய மாதிரி எப்படி சொல்றதா, அப்படி சொல்லிட்டா, செங்கடல் இல்லைன்னா இஸ்ரவேலை நடத்தி வந்த தேவன் செங்கடலில் ஒரு வழி உண்டு பண்ணுவார்னே தெரியாம போயிருக்கோம். அப்ப கர்த்தருடைய மகத்துவத்தை ஒரு செங்கடல் எனக்கு கற்றுக்கொடுது. ஸோ அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த பிரச்சனை இல்லைன்னா நீ யாரதே எனக்கு தெரிஞ்சிருக்காதுப்பா. இல்லையா? பகலில் எப்படி இருந்தாரு, பகல் எப்படி வந்தாரு மேகம், இரவு ஒரே ஆண்டவர் தானே. பகல் எப்படி வராரு, அப்ப தேவைக்கு ஏற்ப வெளிப்படுகிறார். ஒரே தேவன் தான். என் பிள்ளைங்க பகல்ல வெயில்ல கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவர் தன்னையே மாற்றுறாரு நமக்காக. மேகமா வருகிறார், இரவுல வெளிச்சமாய் வருகிறார். சோ இந்த பகல் என்னை அவர் மேகமாய் பார்க்க வைத்திருக்கிறது, இந்த இரவு அவரை எனக்கு அக்கினியாய் காட்டியிருக்கிறது. சோ இந்த பகல், இந்த இரவு, இந்த பள்ளம், இந்த மேடுகள், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் எனக்கு தேவனை வெளிப்படுத்துவதற்கான வழியா இருப்பதினால் நான் இந்த பிரச்சனைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே விசேஷமான ஒரு அறிவு இருக்குன்னா அது தேவனை அறிகிற அறிவு. பவுல் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்கா நான் லாபமாய் இருந்தவைகளை. நீங்க நினைச்சு பாருங்க, அதாவது லாபத்தை நஷ்டமா பார்க்கிறது கிறிஸ்துவை அறிகிற அறிவு, நாலேஜ், பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. நீங்க நித்திய ஜீவன்னா தங்கத்துல ஒரு ரோடு, தங்கத்துல ஒரு வீடு இல்லையா, அந்த அறிவுல வச்சிருக்கு. நியாய பிரமாணத்தை எங்க வச்சிருக்காரு? ஃபர்ஸ்ட் நியாய பிரமாணம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு? மோசேயின் கற்பலகையில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? அந்த பழத்துல இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்குது. இது எங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு பழத்துல வச்சிருந்தார். அந்த பழத்தை சாப்பிட்டா நன்மை தீமை என்ற அறிவு வந்துருமா? அப்ப பிதாவையும் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியும் போது நித்திய ஜீவன் என்னன்னு உங்களுக்கு வெளிப்படும். நம்மள சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆக்சுவலா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்ஸ். we are not even human beings. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவி அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவங்க ஆக்சுவலா மனுஷங்க கிடையாது, அவங்க புது சிருஷ்டி. புது சிருஷ்டி இந்த மனித உடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விசேஷம். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி உள்ளான மனுஷனை மாற்றி இந்த சரீரத்திற்குள்ள வைக்கிறார். இந்த சரீரத்துடைய மீட்பு அவர் வருகைக்கு வைக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் என்னெல்லாம் இழந்து போனோமோ எல்லாவற்றையும் ஞானஸ்நானத்திலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் திரும்பி கொடுக்கிறார், சரீர மீட்பை தவிர. அதனாலதான் இப்ப சரீரத்துல மகிமை இல்லை. இன்னைக்கு நான் வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டு நாளைக்கு என்னால பாவம் செய்ய முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, ஏன் முடியும்? நான் இன்னும் இந்த பாவ சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் கலாத்தியர்ல பவுல் எழுதுகிறார், ஆவியும் மாம்சமும் ஒன்றை ஒன்று விரோதிக்கிறது. அப்ப இந்த மாம்சத்துல புது சிருஷ்டியை கர்த்தர் வச்சிருக்கிறார் உள்ள. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. நான் பழைய ஆளா இருந்தேன்னா இந்நேரம் என் மாமியாருக்கு மண்டையில ஒரு முடி இருக்க எல்லாம் ஒரு ஆட்டம். மாமியார்லாம் சிரிக்கல பாருங்க. ஒன்று சொல்லட்டா, இது மாமியார் மருமகள் பிரச்சனையே கிடையாது, இது ரெண்டு பெண்களுக்கான பிரச்சனை. அம்மா பிள்ளையா இருந்தாலும் அதே மாதிரி பிரச்சனை தான் வருது ஒன்னா இருந்தா. ஆனா பிள்ளைன்றதுனால மன்னிச்சு விட்டுறாங்க, அது அம்மான்றதுனால இது மன்னிச்சு விட்டுருது. ஸோ பிரச்சனை சீக்கிரம் சரியாகுது, அங்க சரியாக மாட்டேங்குது. அவ்வளவுதான். அதுதான் ரகசியம் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இது மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. இது உங்க பிரச்சனை, இது எங்க பிரச்சனையும் கூட தான். உருள்ற தலை யாருது? நம்மளுக்கு. அதனாலதான் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. கடைசி யோசிச்சு ரெண்டு சைடையும் மாட்டிக்கிட்டு. ஏன் இதெல்லாம் பேசுறது இல்லைன்னா பொதுவாக இப்படி பேசுறது இல்லை.
டைரெக்டாக வர்ஷிப்புக்கு போயிடுவேன். ஆனால் ஆவியானவர் நடத்துகிற மாதிரி தான் நான் போவேன். அதனால் அது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். எஃப் மைனர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு. இந்நேரம் நீங்கள் ஒரு ஹalleluya சொல்லியிருக்கணும். இது கணக்கில் வராது. இனிமேல் கணக்கில் வர்ற மாதிரி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏசப்பா மூஞ்சியை பார்த்தா அவன் பிரைட் ஆயிடும். உங்க பேர் என்னங்க? முட்டு பாஸ் அனுஜிதா. சூப்பர். சரி, இந்த பாட்டு பாடலாம் சரியா? தமிழ் படிப்பீங்களே? இப்போ உங்களை வேற பாஸ் பண்ணி விட்டுறாங்க 9th வரையும் சும்மாவே. முடியும் இருக்காது. அப்புறம் இது பார்க்கணும். ஓகே, பார்த்து பாடணும். சூப்பராக இருக்குது இந்த பாட்டு. ஏசப்பாவை பார்த்தா நமக்கு வெட்கப்படுத்த மாட்டார், நம்மளை உயர்த்தி வைப்பார். ஏசப்பா படிப்பு வர்ற ஏசப்பாட்டை கேட்டீங்கன்னா நல்லா படிப்பா ஏசப்பா கொடுத்த. கணக்கு வாத்தியார் பிடிக்காது தான் உங்களுக்கு. எந்த டீச்சர் பிடிக்காது? இங்கிலீஷ் மிஸ். ஏன் உனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது? அதனால உனக்கு இங்கிலீஷ் மிஸ் பிடிக்காது. அதுதான் சிம்பிள். ஸோ ஏசப்பா உனக்கு நல்ல இங்கிலீஷ் பேச ஏசப்பா ஹெல்ப் பண்ண. அப்போ உனக்கு இங்கிலீஷ் மிஸ் பிடிக்காது. ஓகேயா? பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் நம்புறவங்க நல்ல கடலை காட்டி உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட்டு உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு அழகா பாருங்க. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை சொல்லு. நம்பினோரை பெறுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் தேச இரட்டும். இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் ஹல்லேலூயா. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை ஓரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோரே சுவர் உதவிடும் தகப்பன். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி இயேசு மகராஜா. இயேசுவே இரக்கத்தின்
நல்லா இருக்கிற இடத்துல போய் எழுப்பி நிற்போம். எழுப்பி நின்று கண்களை மூடி அந்த தெய்வ பிரசனத்தோடு இணைந்து அறியாத ஆசிரியரே ஓ நீ பெரியவரே, இயேசு பெரியவர். நீங்க சொல்லுங்க, என்னை துதியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்னை துதியின் ஆடை எனக்கு கொடுங்க. துதியின் அபிஷேகமும் துதியின் ஆடையும் எனக்கு உண்டாயிருக்கட்டும். எந்த சூழ்நிலையில் என் தேவனை துதிக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தும் போதெல்லாம் அந்த மகிமை வெளிப்படுதையா. உங்க நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீ வருகிறீர் வேதம் சொல்லி இருக்கிறபடினால் இப்போ நான் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். You lift your name above all names, Father. Hallelujah.
செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடக்கூடாது ஐயா. எங்கள் நடுவிலே கர்த்தருடைய சித்தத்தின் பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் வெளிப்படட்டும். எங்களை அனலுள்ளவர்களாய் மாற்றுகிறார். எங்களை வைராக்கியப்படுத்துகிறார்கள். ஓ பரிசுத்த ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்வேன், எங்களை ஆளுகை செய்வேன். எல்லா பிரச்சனையும் நடுவிலே உண்மை உயர்த்து. எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, ஆனா நாங்கள் உண்மை உயர்த்துவதில் கவனமாக இருக்கிறோம். அந்த துதியின் அபிஷேகம் எங்க மேல உங்கள் மேல உயர். என்னாக்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உண்மையே இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கேட்கட்டும். ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை. ஓ என் ஜீவன் பிரியும் வரை. ஓ ஹalleluya. என் சுவாசம் ஹalleluya. நீங்க சொல்றத பரலோகம் கேட்கட்டும். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிந்தது. அதுக்கு ஒரு பலன் வேணுங்க. கர்த்தரை காலத்திலும் துதிக்கிற ஒரு பலன். துதிக்கிறது பாட்டை நம்பி அல்ல. இல்ல, பாட்டே இல்லாம கர்த்தரை துதிக்க முடியும். சூழ்நிலைகளில் நீங்க கர்த்தருக்கு கனப்படுத்தினீங்கன்னா, நீங்க கர்த்தரை உயர்த்துறீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்கன்னா அர்த்தம். எப்படி உங்களுக்கு ஒரு 5,000 தேவைப்படுது, நீங்க ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்டுட்டீங்கன்னா போச்சு, அந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க கர்த்தரை நம்பி நின்னீங்கன்னா ஒரு மனுஷன்கிட்ட போய் நிக்க மாட்டேன். ஏன்னா அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணாது. நான் போய் கையேந்தி நிக்க மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சு ஒரு தேவை இருக்கும்போது கூட ஒரு ஆள் கிட்ட போய் கேட்காம இருக்கும்போது நீங்க கர்த்தரை உயர்த்துறீங்க. பாட்டு தேவையில்லை, அதுக்கு ஒரு பலன் தேவை. பாட்டு பாடி 6 மணி நேரம் 12 மணி நேரம் யாரு வேணா அவரை உயர்த்தலாம். ஆனா சூழ்நிலைகளில் கர்த்தரை உயர்த்துறவனை கர்த்தர் பார்க்கிறார். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் உங்கள் தேவனானால் என்னை கனப்படுத்துகிற அந்த கனம் எங்கேன்னு கேட்கிறார். இது ரொம்ப ஈஸிங்க, பாட்டு பாடிட்டு போறது. ஆனா வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்தி பாருங்க. உங்களை கர்த்தரை உயர்த்தாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன கனம் பண்ணுகிறவன நான் கனம் பண்ண. இந்த பைபிளை நீ தொட்டு கும்பிடுறது அதே சொல்லல, அதை நீட்டா ஒரு இடத்துல வைக்கிறது. இந்த பைபிளை நீங்களும் நானும் கனம் பண்றோம்னா இதை வாழணும் பாருங்க. அப்படி சூழ்நிலைகளில் கர்த்தரை உயர்த்த பழகிறது. ஓகேங்களா? வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை. என் வார்த்தைகள் மட்டுமல்ல, வார்த்தையில கண்டிப்பா பாடணும்.
ஆனா அது என் வாழ்க்கையிலும் கர்த்தரை உயர்த்தணும். அது சுகந்த வாசனையா இருக்கும் அவருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படியே நீங்க எல்லாம் வரலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேசுறீங்க. இந்த ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கா, அவங்களுக்கு இருக்கா சார்? ஓ, இங்க இருக்குதோ. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஓகே, கொஞ்சம் நம்ம அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தருடைய பிரசனத்திற்காக நான் ஆண்டவரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசட்டும். ஒரு மனுஷனுடைய சத்தம் இல்லைங்க, ஒரு நம்ம கொடுக்குற அபிஷேகம். ஓகே, நான் கர்த்தரோட வார்த்தை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரீசெண்ட் டைமில் இது தியானிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ பிரசங்கங்கள் ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் நான் இங்கே என்ன பேசணும்னு கேட்டப்போ ஆண்டவர் இந்த விஷயத்தை, நான் இதுதான் இங்கே ஃப்ரைடே ப்ரேயரில் ரெண்டு 3 வாரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே அந்த சாராம்சத்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்றேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனம் எனக்கு ரொம்ப இருதயத்தை கவர செய்து, பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 1 சாமுவேல் 7:13 படிங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பாருங்க, சாமுவேல் எத்தனை ஆளு? ஒருத்தரா 4 பேரா? ஒரு மனுஷன் ஒரு தேசத்தின் எல்லையை காக்கிறார். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அக்கா, நீங்க பாட்டி, நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஐயாவை அனுப்பிட்டீங்களா? இருக்காரா? சரி, ஐயா இருக்கிறாப்புல. வேற உட்காந்து சொல்லு. நான் டீச்சரா? ஏமா? ஓகே, நீங்க அப்புறம் முடியுதா? ஏதாவது முடியுதா? கண்ட்ரோல் பண்ண முடியுதா? வேற 4 பேர் இருந்தாலே குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? 4 கருத்து வருது இல்லையா? ஒரு மனுஷன் நிமித்தம் இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசத்தினுடைய எல்லை காக்கிறார். ஒரு மனுஷன். சரி, நமக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, அந்நிய பாஷை பேசுறதுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது. இட் கேன் கண்ட்ரோல் பவுண்டரிஸ். எல்லைகளை ஆளுகை செய்ய முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பெலிஸ்தன், அது ஒரு தேசம், அவருடைய கை இஸ்ரவேலுக்கு விரோதமா வரவே முடியாது. ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப என்ன ஆச்சரியம், எப்படி ஆண்டவர், வாட் இஸ் டு a nation? ஒரு மனுஷன் ஒரு தேசத்திற்கு காவலாளியா இருக்க முடியும்னா, நான் ஏன் என் வீதிக்கு காவலாளியா இருக்க முடியாது? நான் ஏன் என் குடும்பத்திற்கு காவலாளியா இருக்க முடியாது? நான் ஏன் என்னுடைய சபைக்கு காவலாளியா இருக்க முடியாது? நான் ஏன் என் பட்டணத்திற்கு அதாவது ரீசெண்டா ஒரு சாட்சி கேள்விப்பட்ட ஒரு ஊழியக்கார அம்மா, அது யாருன்னு பேரை சொல்லாம விட்டுட்டாங்க. அந்த அம்மா ஒரு நாட்டுக்கு அடிக்கடி போவாங்களா. அந்த நாட்டில் எப்பெல்லாம் அந்த அம்மா ஏர்போர்ட்ல இருந்து கீழே இறங்குறாங்களோ அந்த மைல்டு எர்த் குவேக் வருமா. இது இவங்களுக்கு தெரியல, யாருக்கு, ஜனங்களுக்கு பொதுவாக தெரியல. அப்போ ஆராய்ச்சி இந்த அம்மாவே ஆராய்ச்சி பண்ணிருக்குது நினைக்கிறேன். எப்பெல்லாம் நம்ம கால் வைக்கிறோமோ என்ன ஆகுது, பூமி. அந்த அம்மா இறங்கி இந்த தேசத்துக்குள்ள போகும்போது 2 கிலோமீட்டர் அளவுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் அங்கங்க விழுமா. அப்போ ஒருத்தருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பெறும்போது கர்த்தர் உங்களுக்குள்ள தன்னுடைய தண்ணீரை ஊற்றுகிறார். அதற்கப்புறம் the next level என்ன ஆகுதுன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்கு உள்ளிருந்து புறப்படும். இது செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இதுதான் மகிமையான ஒரு ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது தான் உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிற ஒரு லெவல் அது. ஸோ நீங்க வாங்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் அது உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது, காலேஜ்ல இருக்கும்போது, நீங்க இருக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு பிள்ளையும் ஒரு பையன் கெட்டு போகாம கர்த்தர் காப்பார். ஆக்சுவலா அது உண்மை. நீங்க இருக்கிறது நிமித்தம் உங்க ஆபீஸ்ல பரிசுத்தம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். எல்லைகளை கர்த்தர் காப்பார்.
ஒரு விபத்து நேரம் அந்த கம்பெனியே ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் இருக்கோ, எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்குது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அவரை சுமக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம இருக்கு, அதாவது அந்த அபிஷேகத்தை பெருக்கி கொள்ளணும் பாருங்க. அந்த எல்லைகள், அந்த ரேஞ்சை பெருக்கணும். சிலர், நான் சென்னைக்கு போயிருந்தேன் ஒரு சபைக்கு, ஓகேங்களா. நான் எனக்கு ட்ரெயின் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பணும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் இஸ் டேக்கிங் ஓவர். அவர் பயங்கரமான பவர்ஃபுல் பாஸ்டர். அவர் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி ஹீலிங் நடக்குது. நான் கொஞ்ச நேரம் பண்ண அப்புறம் போயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் பாஸ்டர் நின்ன பாருங்க, அவருக்கு பக்கத்துலேயே வர முடியல. அவர் சொல்றாரு, ஆவியால் அவர் 2 ஸ்டெப் வர சொல்றாரு. நமக்கு 2 ஸ்டெப் எடுத்து தூக்கி வீசு. அவர் அந்த எல்லைக்குள்ள போயிட்டாரு. அந்த அபிஷேகத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. நமக்கு நம்ம மூக்குலையும் கண்ணிலையும் அழுகிறத தவிர நம்ம ஒண்ணுமே தெரியும். அழுகிறோம், ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது? பேண்ட் நமக்கு லூஸ் ஆயிடுது, அவங்களுக்கு மூக்கு லூஸ் ஆயிடுது, அப்படின்ட்டே இருக்க வேண்டியது இல்லைங்க. எழும்பி பிரகாசிக்கணும். உங்களுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகத்தினுடைய மேன்மை புரிஞ்சிச்சுன்னா நீங்க பிரச்சனையை சவாலா பாத்தீங்க. நம்ம சாதாரண, உங்களுக்கு என்ன சொல்லணும், இதெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சாதாரண மக்கள் கிடையாது. நீங்க எப்பெல்லாம் ஒரு பிரச்சனையை பார்த்து அழுகுறீங்களோ அது பிசாசுக்கு கொண்டு, ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கே தெரியலன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். உங்களுக்கு மியூசிக் கூட போடுவோம் போது அவனுக்கு கிட்டார் வாசிப்பான். புரியுதுங்களா நான் சொல்றது? யாரெல்லாம் தைரியமா நிக்கிறாங்க அவங்கள பார்த்தா அவனுக்கு பிரச்சனை. சிறைச்சாலையில போட்டுட்டு இவன் நினைச்சா முடிஞ்சாச்சு ஊழியத்தை, அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை பாடி துதிக்கும் போதே அவன் தோத்துட்டான். கர்த்தரை அவ்வளவே வேண்டாம், பாடும் போதே அவன் தோத்துட்டான். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கல. 10 வருஷம் வந்துட்டு அப்படியே ஊழ விட்டு இருக்கிறது. நம்ம பிசாச ஊழ விட வைக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, பிரச்சனையாவே தெரியக்கூடாது, அது சவாலா உங்களுக்கு தெரியும். கர்த்தரை நிரூபிக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா அது தெரியணும். அது ஒரு தருணம், நான் தேவனை நிரூபிக்க போகிற தருணம். நான் அதை மிஸ் பண்ண மாட்டேயா. ஒரு மனுஷங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த மனுஷனா நான் இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷன் மூலமாய் ஒரு தேசத்தினுடைய எல்லை காக்க முடியும். யோசிச்சு பாருங்க, சாமுவேலை நீ உயிரோடு இருக்கிற வரையும் இன்னொரு தேசம் இந்த தேசத்துக்கு விரோதமா வராது கிடைக்கும். அப்பா என்ன ஒரு கணம் தெரியுமா அது? இந்த சாமுவேல் எப்படி பிறந்தாருங்க? அவங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. அப்படியே அந்த கதை உங்களுக்கு சொல்றேன். 2 பிரசங்கம் பண்ண போறேன் நீங்க, ஓகே? 2 கருத்து இருக்கும், ஒன்னா சேர்ந்து, ஓகே? ஸோ அந்த அண்ணாள் அம்மாவுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா இந்த அம்மா வந்து சபையில் வந்து அழுகுறாங்க. அவங்க வீட்டில எல்லாம் நல்லா சாப்பிட்டு சரக்கை போட்டு வீட்டில் இருக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு அவங்க இருக்கிறாங்க. இவங்க அந்த ஒயின் சாப்பிடாம இவங்க மட்டும் வந்துட்டாங்க சபைக்கு. ஆனால் ஏலி என்ன கேட்குறாரு? இது ரெகுலராக நடக்கும் போல, அதனால ஏதோ வந்தியாமா, ஏதாவது பாட்டில் ஓட வந்தியா? ஏன்னா அவ்வளோ வியாகுலத்தை என்ன பண்ணுறாங்க, ஊற்றிட்டாங்க. இப்போ ஏலி என்ன சொல்கிறாரு? நீ கவலைப்படாமல் போ, உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விண்ணப்பத்தை கேட்டால் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார். இந்த அம்மா என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இந்த பிள்ளை ஒன்று கொடுத்தாருன்னா அது எங்கே கொடுப்பேன்? திருப்பி கொண்டு வந்து சபையில் கொடுப்பேன். ரெகுலராக கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருந்தா இந்த அம்மா கொடுக்குமா? நீங்கள் சிலர் வந்து பிள்ளையை அடிக்காமல் வளர்த்துவாங்க. எதுக்கு சொல்லுங்க? அடிக்காமல் வளர்த்துறவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்க இல்லை. ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. எதுக்கு தெரியுமா? வயசான அவங்க என்ன பண்ணுவாங்க? பெற்றோரே சுயநலமா இருந்தா என்ன இல்லை, அவன் நல்லா இருக்கணும்னு அப்படி இல்லை, அவன் என்னையும் ஒழுங்கா பார்த்துக்குவான். நல்லதுதான், ஓகே. அடிக்காம வளர்த்துவாங்க. நான் பெங்களூர் போயிருக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்க. 2 பிள்ளைங்க பசங்க அவங்களுக்கு. அவங்க சொல்ற 2வது பையனுக்கு மூளை கொஞ்சம் சரியில்லை, யோசிக்க முடியல. அவங்க சொல்றாங்க, இவனை நீங்க சரி பண்ணி ஊழித்து வச்சுக்கணும். அப்ப சரியா இருக்கிற பையன் எங்களுக்கு, சரியில்லாத பையனை சரி பண்ணி அவங்களுக்கே தெரியுது இவன் சரி ஆக மாட்டான். அப்படி சரியாயிட்டானா எனக்கு
எனக்கு வேண்டாம், பையன் இருக்கிறான், அவன் என்னை பார்த்துக்குவான், இவன் என்ன பண்ணட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு அந்த அம்மா. எனக்கு என்ன அந்த அம்மாவை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெபம் பண்ணி விட்டேன். அந்த 2 பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஊழியத்தில் எடுத்து போட்டு பயன்படுத்துறீங்க. இந்த பிரச்சனை இல்லைன்னா இந்த சாமுவேல் தேவ சமூகத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ கர்த்தர் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு பின்பதாக கர்த்தருடைய பிளான் ஒன்று இருக்குது. அது தெரியாம நம்ம புலம்பிட்டு இருக்கக்கூடாது. இந்த புலம்பலாவது தேவ சமூகத்திற்கு வந்து அவர்கள் அழுதார்கள், அதுக்கு பதில் கிடைச்சது பாருங்க. ஸோ ஒரு பிரச்சனைக்கு பின்பதாக கர்த்தருடைய நடத்துதல் இருக்கு. அதை வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரியும் அவங்களுக்கு, என் கூட வந்து மனசு தெரியும், பாஸ்டருக்கு கொஞ்சம் தெரியும். என்னுடைய பாதைகளில் நான் பட்ட பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டுன்னு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதற்கு மேலே கண்கள் பார்வைக்கு ஆச்சரியமாக சொன்னாதானே புரியும். இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எப்படிப்பா புரியும்? மெதுவாக சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னா ஏன்னா நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பாஸ்டர், ஒரே ஒரு மனுஷன் தான் அவங்க சர்ச்சில், அமெரிக்கா எத்தனையோ வருஷம் சர்ச் நடத்துறாரா. சாட்சி அப்படிதான் இருக்கு. ஒருத்தரா 4 பேரான்னு தெரியாது. அந்த ஒரு தம்பி தான் எப்பவுமே வருவாராம் சர்ச்சுக்கு. என்ன ஆண்டவர், இந்த ஒருத்தன் தான் வரான். நான் எத்தனையோ வருஷம் சர்ச் நடத்துறேன், ஒருத்தர் வந்தால் சர்ச் நடத்த முடியுங்களா? தம்பி நீ நானும் நல்ல சர்ச்சுக்கு போயிடும் சேர்ந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நடத்திட்டே இருக்கிறார். அந்த ஒரு தம்பி யாரு தெரியுமா? வெள்ளிக்கிரகம். ஆண்டவர் சொன்னாராம் இடையில, இந்த ஒருத்தன் நீ ஒழுங்கா நடத்து, அவனுக்குள்ள நான் பல கோடிகளை வச்சிருக்கிறேன். ஸோ நமக்கு தெரியாது பின்பதாக என்ன செய்ய போறான்னு தெரியாது. சக்சஸ் இஸ் நாட் இன் நம்பர்ஸ், இட்ஸ் இன் த பிளான் ஆஃப் காட். சக்சஸ் வந்து எல்லா சேரும் நடந்துருச்சா, நிறைய இல்லையா மீட்டிங் சக்சஸ் இல்லை, இது கட்சி கூட்டம் கிடையாது. எல்லா சேர்லையும் ஆள் இருந்தால் சக்சஸ், ஆள் அப்படி இல்லை. இது வந்து தேவ திட்டத்தின்படி தேவ சித்தமான நபர்கள் சபைக்குள்ள இருக்கும்போது தேவ திட்டத்திற்கு நேரம் அந்த சபையை நடத்துவார். ஹல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் ஆண்டவரே தள்ளி வைப்பார். அதுக்கு அவங்க மோசமான ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு வேற ஒரு இடம் வச்சிருக்கிறார். சிலரை ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து பிரிப்பாரு, சிலரை சேர்ப்பாரு. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கர்த்தர் அடி ஆழத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நகர்வு தெரியும், அவருக்கு எதிர்காலம் தெரியும். அவர் இப்போ அப்போ அதற்கு அப்புறம் எல்லா விஷயம் பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். நன்மைக்கு எதுவாக செய்ய யாரும் மோசமானவங்களும் கிடையாது. அது நம்ம நினைப்போம், என்னை விட்டு பிரித்து நீங்களும் தேவதூதன் மாதிரியும் நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்களாம் பேய் கூட்டம் மாதிரி நினைக்க. அப்படியெல்லாம் நினைக்காது. அவங்களுக்கு நம்ம பேய் கூட்டம், நமக்கு அவங்க பேய் கூட்டம். இப்படி உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசியிருக்கிறார்களா அப்படின்னா எல்லாம் அழுவோம். நம்ம யாரையும் பேசாத மாதிரி நான் அந்த ஹிப்பாக்ரசி, அந்த மாயமானத்தை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகும். அட பாவிகளை, நம்மளதில் ஒருத்தர் தான். நான் அந்த சின்ன வயசுல எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட தான் நிறைய பேர் பிரச்சனையை வந்து பேசுவாங்க பாருங்க. இவன் வந்து பேசுனா இவன் கரெக்டாக தெரியும், இவன் ஒருத்தர் சொன்னா பாருங்க, அவன் வந்து பேசுனா அவன் கரெக்டாக தெரியும். இதில் எவன்டா தப்பு? எல்லாருக்கும் அவன் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. இந்த உலகமே தப்பு, நம்ம யாரு கரெக்ட்? இப்போ நான் கார் ஓட்டிட்டு வரும்போது கூட ஆப்போசிட்ல வந்து தெரிவிட்டு வந்தேன். ஆனால் நானே அங்கே வந்து எத்தனையோ தடவை அது ஒரு மாயமானம் பாருங்க இல்லையா? ஆமாண்டவர் என்னை போட்டு வாதிக்கிறாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர் பாப்பார், ஏமா நீ பேசுறதுன்னு தான் நான் கேட்டேன். நான் யோசி இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஆண்டவரே நான் யாரையாவது பேசியிருந்தா மன்னிச்சுங்க. அப்படிதான் நான் ஜெபிப்பேன் அநேக நேரங்கள். இந்த மாதிரி தாலாட்டு பாடுற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா உடனே அழுகுறது. நம்ம எத்தனை பேரை பேசியிருப்போம் இல்லை? புரியுதுங்களா? அப்போ ஒரு பிரச்சனைக்கு பின்பதாக எவ்வளவு ஞான அர்த்தமா யோசிக்க வேண்டியது இருப்பாரு. நம்ம மூளைக்கு இதுவே எட்டல, கர்த்தருடைய திட்டம் எட்டுமா? கர்த்தர் ஒரு குறை அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு தெரியுமா? அவருக்கு சாமுவேல் வேணும். இல்லைன்னா இந்த அம்மா கொடுக்காது போல. நான் அந்த சென்னை சர்ச்சுக்கு போனேன். அப்போ எனக்கு டின்னர் சர்வ் பண்ணுவேன். அக்கா வந்தாங்க.
நல்ல சந்தோஷமாக செலவு பண்ணிட்டு சொன்னாங்க. 17 வயசு என் பையன் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மாதிரி வாலிப பசங்களுக்காக ஒரு இதுவும் ஓல்ட் ஏஜ் ஹோம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரே பையனை செத்துட்டாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு டபுள் போனஸ் இருக்காங்க. டபுள் போனஸ், என் பையன் செத்து போயிட்டான்றது டபுள். ஆமாங்கக்கா, நீங்கள் உங்கள் பையனை நிச்சயமாக திருப்பி பார்க்க போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பையன் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்கள் பையன் போனதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ அந்த உங்கள் பையன் மேலே இருக்கிற அன்பில் 1000 பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஒரு சாமுவேல் ஒரு தேசத்தின் காவலாளியாக இருக்கிறார். இது சாமுவேல் டிசைட் பண்ணதல்ல, இது கர்த்தர் டிசைட் பண்ணுது. இந்த டிசிஷன்ல சாமுவேலை எப்படி கர்த்தர் கொண்டு வருகிறார்னா, ஒரு அம்மாவை மலடியா காமிச்சு உலகத்துல எல்லாரையும் பேச வச்சு, ஜாக்கிரதையா இருக்கணும் பேசும்போது. இறுதி தாண்டர் பார்க்கிறார். என்னையெல்லாம் நான் பேசுறான்னு கேள்விப்பட்டப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இந்த வாரம் இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா பேசிட்டான். அப்படிதான் ஜெபிச்சுட்டே சர்ச்சைக்கு போவேன். இன்னும் 4 பேர் எழுதி பேசட்டும், ஏன்னா நான் அமைதியாக இருக்க போகிறேன், அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக வரப்போகுது. அப்படி பிளான் போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினேன். பேசுங்கடா, இன்னும் 4 பேர் வரமாட்டீங்களா? பேச வச்சு நான் அமைதியாக இருந்து சம்பாதிச்சேன். இது இல்லை சொல்கிறேன். அது என்ன தம்பி பிஸ்னஸ்ன்னு வந்துடாதீங்க. பிரேசஸை போட்டேன். இது ஒரு நல்லா இருக்குதே அப்படின்னு. என்னன்னா அமைதியாக இருக்கு பாருங்க. இன்னும் நான் பிரசங்கத்துக்குள்ளே போல. ஆண்டவர் அப்படியே அழகாக பேசுறதை எனக்கு உணர முடியும். பாருங்க, இந்த குறைவில் நிறைவு உண்டாகுது. நான் பயன்படணும் ஆண்டவரே கேட்குறோம்ல. இந்த மாதிரி ஒன்று வந்து என்ன ஆண்டவரே உமக்காக நான் வரேன்னு சொன்னால் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இல்லை, இதில் தான் கர்த்தர் துவக்கத்தை வச்சிருக்கிறார். முடிவுகளில் கர்த்தர் புதிய துவக்கத்தை வச்சிருக்கிறார். சோர்ந்தே போயிடாதீங்க. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும். ஆமாம், எனக்கெல்லாம் கீபோர்டு வாசித்த காலத்தில் சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி கீபோர்டு போட மாட்டேன், நடுங்கி. நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஸ்டேஜில் இப்படி போட்டுருவேன். மக்களை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். அந்த வாலிப வயசில் அப்படி தான் எனக்கு ஒரு கூச்சஸ் பாவமா எனக்குன்னா ரொம்ப இருக்கும். இப்போ சொன்னால் உங்களுக்கான்றாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். ஸோ கர்த்தருக்கு தெரியும் ஒருத்தரை எப்படி உருவாக்கி கொண்டு வரணும். தகுதி இல்லாதவனை அழைச்சி தகுதிப்படுத்தி தேவ ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் பிறந்த இடம் இல்லாமையிலிருந்து, மலட்டு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவனை கர்த்தர் தேசத்தின் எல்லை காக்கிற ஒரே ஒரு நட்சத்திரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம சாதாரண ஆள் கிடையாது. சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா அவருடைய மனவாட்டியாகிய உங்களை எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக. சாமுவேல் உங்களுக்கு பந்தியில் ரசம் ஊற்றுவது தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சாமுவேல் நமக்கு ஒரு ஆள் செத்து போயிட்டா மகான் ஆக்கிடுவோம். எங்கள் தாத்தா சரியான குடிகாரர். அவர் சாவு முடிஞ்சு அந்த ஆறுதல் கூடத்துல புகழ்ந்து தள்ளினாங்க பாருங்க. வந்து ரொம்ப நல்லா மனுஷன். ஆமாயா நீயா கூட இருந்து. அவர் பார்த்தீங்கன்னா சாமின்றதை தவிர ஒன்றும் சொல்ல மாட்டார். செத்து போயிட்டு எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அது எப்படின்னு தெரியும். உயிரோடு இருந்தால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருந்தா கூட சொல்றது இல்லை. நம்ம அப்படிதான் போகிறோம். எங்கள் தாத்தா செத்து போனோன்னு இப்போ யாராவது ஏதோ தரிசனம் பார்த்துட்டாங்கன்னா இவனுக்கு ஆண்டவர் காமிச்சாரா, அவரை வச்சு நம்பாதீங்க, கர்த்தரை வச்சு நம்புங்க. என் தேவனால் எல்லாமே அப்படி முடியாதுன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்தை கொஞ்சம் அப்படியே படிக்காம விட்டுருங்க. ஏன்னா அது இன்னும் நடக்கலை. நடந்ததை மாதிரி பார்த்து எழுதியிருக்கிற யாரு? யோவான். ஏன்னா அந்த உலகத்துக்கு வெளியில, இந்த உலகத்துக்குள்ளதான் டைம் இருக்குது. ஆவியின் உலகத்துல டைம் கிடையாது.
ஓகேங்களா? தேவனுக்கு இது சொல்லிட்டு போறேங்க. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவரும் இருக்கு, ஆதியும் அந்தமும் இல்லாதவரும் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஆதியும் அந்தமும் ஆனவர் என்ன? துவக்கமும். அவர் பூமிக்குள்ள இந்த டைம் ஜோனுக்குள்ள வரும்போது அவர் ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறார். எப்பெல்லாம் அவர் இந்த டைம் ஜோனை விட்டு வெளியே போறாரோ இப்போ அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறார். ஸோ அவருக்கு நேற்றும் இன்றும் நாளையும் ஒண்ணுதான். ஒரு நாள் 1000 நாள் போல இருக்கும், அது 1000 வருஷம் போல கூட அவருக்கு இருக்கும். ஏன்னா ஆவியின் உலகத்தில் டைம் கிடையாது. ஸோ அதனால நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் நியாய தீர்ப்பே வரல, இன்னும் ஆண்டவர் யாரையும் நரகத்தில் தள்ளல, இவன் போய் நரகத்தில் அவனை பார்த்தாராமா. ஒன்று நமக்கு நல்லா புரியணும், இந்த சத்தியம் நல்லா புரியணும். அவங்க ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி அப்படின்னு எடுக்கும்போது he's taking them, அவர்களை இந்த டைம் ஜோன், இந்த கட்டுப்பாடு, இந்த டைம்ல கட்டுப்படுற இந்த உலகத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்து இந்த நேர காலத்தினால் கட்டுப்படாத ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போறார். வானத்துல இந்த சூரியனை நட்சத்திரங்களை அங்க வைக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இவைகள் உங்க காலங்களை என்ன பண்ணோம், அந்த அந்த ஆகாய விரிவுக்குள்ளதான், அதுக்கு வெளியில போயிட்டா டைம் கிடையாது. ஸோ அதனாலதான் ஆண்டவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஸ்பிரிட்ல வந்து there is only present tense, there is only now, only அந்த என்ன சொல்றாங்க, நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால செத்து போயிட்டா அவங்க மகானாக்குறதுன்னு அப்படின்னு இல்லை. இங்க பாருங்க, ஒரு சாமுவேல் வர்றதுக்கு ஒரு குறையை கர்த்தர் பயன்படுத்தினது போல. ஓகேங்களா? நம்முடைய குறைகளில் அவருடைய சித்தம் விளங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓகேங்களா? இந்த சாமுவேல் நிமித்தம் என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகும்போது ஏலி சொல்றாரு, நீ கிடைச்ச ஒரு பையனை கொண்டு வந்து என்ன பண்ணிட்ட, சர்ச்சுக்கு விட்டுட்டு, அதனால உனக்கு இன்னும் குழந்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கப்புறம் 5 பிள்ளைங்க, 3 பசங்க 2 பெண்கள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 பிள்ளைங்க அண்ணா நம்ம பிச்சடிக்கிறாங்க. ஓகேங்களா? மிஸ்டேக் எங்க ஆச்சுன்னா, ஏலியோட விஷயத்துல நான் 3 பேரை கம்பேர் பண்ண போறேன். ஓகே, அப்படிதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நானே இதை பண்ணதில்லை, 2 பிரசங்கத்தை ஒன்றா பண்ணதில்லை, 3 பேரை கம்பேர் பண்ண போகிறேன். ஒரு சைடு சாமுவேல் தீர்க்கதரிசியும், ஒரு சைடு ஏலி அவரையும், இன்னொரு சைடு தாவீதையும், இன்னொரு சைடு சவுலையும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஏலி, நான் ஏன் வசனத்துக்கு போகிறோம்னா டைம் இல்லை. ஓகே, இந்த ஏலி தாத்தா 2 தடவை அவர் பேசின வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். கர்த்தர் அடைத்த கற்பம் அண்ணாளுக்கு, ஆனால் ஏலி சொல்லும் போது அடுத்த வருஷம் பிள்ளை பிறந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த பிள்ளை பால் மிளக்க பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது கூட சொல்றாரு, நீ கர்த்தருக்கு இதை கொடுத்தனால இன்னும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, ஆசிர்வதி, திருப்பியும் ஆசிர்வதிக்கிறார். சூப்பர் ஃபைன். ஆனால் அவங்க பிள்ளைகளை குறித்து அடுத்த அதிகாரத்தில் கேள்விப்படுறார். அவருக்கு தெரியாதா, அந்த சபையின் வளாகத்தில் பிரகாரத்தில் என்ன நடக்குது, அவர்கள் அநேகரோட தவறு செய்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு பலியிடும் போதே அந்த ஃபோர்க் இருக்கிற பெருசு கொண்டு வந்து வேலைக்காரனை விட்டு அப்படியே லெக் பீஸை தூக்கி போயிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆசாரியனுக்கு பொரிச்சு சில்லி 6 என்ன சொல்லுவாங்க, சிக்கன் 65 போடணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. இதை ஏழை கேட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஏழைக்கு அவ்வளோ வல்லமே அந்த வார்த்தையில கர்த்தர் வச்சிருந்திருக்கிறார். கர்த்தரை அடைந்த கர்ப்பத்தை பார்த்து அவர் சொல்றார், இத்தனைக்கும் ஏழை அவர் ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருந்துச்சான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. இங்க கர்த்தருடைய வார்த்தை இல்ல, தரிசனம் இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல. அப்ப ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. இது டேஞ்சரஸான ஒரு ஏரியா. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, நடத்துதல் இல்லாம நான் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணேன்னா, I am playing with fire. கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு ஊழியம் நடக்குதுன்னா அது எப்படி காமிச்சு கொடுக்குது பாத்தீங்களா? ஏழி ஊழியம் செய்யறாரு, பலி நடக்குதாங்க, அங்கே கூட்டம் நடக்குது, ஆராதனை நடக்குது. ஆனா எங்க
எங்க அதனுடைய ஓட்டை கர்த்தர் வெளிப்படுத்துறார், அவங்க பிள்ளையோட வாழ்க்கை வெளிப்படுது. ஊழியம் நடக்குது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அங்க இல்லை. ஊழியம் நடக்குது, தரிசனம் அங்கே. அது ஒரு இருண்ட காலமா இருந்தும் சபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சாமுவேல், அவர் சும்மா ஆண்டவர் சாமுவேல் எடுக்கல. காட், தேவனுக்கு ஒருத்தன் தேவை, தேவ சந்நிதியில் வளர்ற ஒருத்தன் தேவை. கர்த்தருடைய சத்தத்தை பூமிக்கு கொண்டு வருகிற ஒருத்தன் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார். ஸோ அந்த டைம்ல யாருடா பிள்ளைய கொடுப்பானோ ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு அம்மாவுடைய கற்பத்தை அடைச்சாரு. அந்த கற்பத்தை அடைச்சது நிமித்தம் அவங்க வந்து அழுகுறாங்க. அவங்க அழுகுறது நிமித்தம் ஏலி பேசுறாரு. ஏலி ஊழியக்காரர் பேசுகிறது நிமித்தம் கர்த்தர் கற்பத்தை திறந்து ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளை தேவ சந்நிதியில் வளருது. So God is making a platform to execute His plan. தேவன் திட்டத்தை செய்யும்படி கர்த்தர் அழகா ஒரு பிளான் போடுறார். ஓகேங்களா? ஏன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்க ஏலியும் தகுதி இழந்து ஊழியம் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய சத்தம் இல்லை, வசனம் இல்லை, தரிசனம் இல்லை. கேர்ஃபுல்லா இருக்கு. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பாட்டு போடுறதா இருந்தாலும் சரி, அது வந்து இழப்பில் கொண்டு போய் நிறுத்தும். எனக்கு அப்படி தான் நிறுத்துச்சு. 10 பாட்டு போட்டேன் ஒரு CD 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஜபம் பண்ணி தான் போட்டேன், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்காம போட்டேன். ஹல்லேலூயாலாம் ஜபம் பண்ணி தான் போட்டேன். நம்ம நினச்சிக்கணும் ஜபம் பண்ணிட்டாலே அவ்வளோதான் அவர் சித்தம் தான். இல்லை இல்லை, அவர் சொன்னால்தான் அது அவர் சித்தமாக. ஆனால் இந்த ஏழு என்ன பண்ணிட்டாரு, அவங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தையின் அதிகாரத்தை யூஸ் பண்ண தவறினார். எப்படி தெரியுமா கொஞ்சம் குமாரரே, சொந்த பிள்ளைன்னா அப்படி தானே, குமாரரே நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது போல, கேள்விப்படுகிறேனே என்ன பண்ணுறீங்க, கண்ணு வேற தெரியாது இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி சோப் போடுறாப்புல போயான்ட்டு போயிருவாங்க. அப்படியே 2 வச்சு காதை பிடிச்சி திருப்பி இருந்தாருங்கிறீங்க. ஒன்று தெரியுமா, கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த பிள்ளையை அடிச்சாரு, பிள்ளைகளை அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல், ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காத நிமித்தம், கீழ்ப்படிய பண்ணாதது நிமித்தம் பேசி இருக்கிறாரு தான், ஆனால் செய்யவே அங்கே வார்த்தைகள் அதிகார கர்த்தர் வச்சிருந்திருக்கிறார். அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையே வரல. இவர் சொன்னார், நடந்துருச்சு. சாமுவேல் அவர் பிறக்கும் போது கர்த்தர் சொல்லல, ஏலி அவர் சொல்லல. அவர் இருந்த அந்த அபிஷேகத்தில், அந்த ஊழிய ஸ்தானத்திலிருந்து அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி சொன்னார், நீ கவலைப்படாம போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு பிள்ளை பிறக்கும். அதை கர்த்தர் செய்தார். எவ்வளோ ஆண்டவர் நடித்து, அவர் தான் செஸ் பிளேயர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ் அ வெரி குட் செஸ் பிளேயர். யாருக்கு எங்கே செக் வைக்கணும், யாரை எப்படி ரிலீஸ் பண்ணணும், த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் செஸ் பிளே. எனக்கு இந்த சூதுவாதெல்லாம் தெரியாது பாரு. நான் பாட்டிக்கு யார் விட்டாலும் போயிடுவேன், யாரையும் நம்பிடுவேன். ஆண்டோட சொல்லியிருக்கிறேன், யாரை என்னை விட்டு நீக்கணுமோ அந்த வேலை உங்களுக்கு. எனக்கு இந்த கால்குலேட் போட்டே எனக்கு டைம்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என் பாதையை என்ன பண்ணிடுங்க, நீதியின் பாதையில் நடத்துங்க, நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைக்க பண்ணுங்க, அப்படி சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள்னு வந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், எங்கள் அப்பாட்டெல்லாம் எவனோ தப்புன்னா நாங்கள் அடி வாங்கணும். நம்ம இப்போ எப்படி பேசி பழகிருக்கோம், ஏன்னு உங்கள் பிள்ளை சர்ச்சைக்கு வர்றதில்ல, சேர்க்க சரியில்லைங்க. நம்ம இன்னொருத்தவங்களோட பிள்ளை தான் சொல்லுவோம். நான் என் பாப்பாட்ட இப்போ டெய்லி பேசுவேன், அடிக்கடி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சொல்லுவேன், நீ ஸ்கூலில் இருக்கிறது நீ கற்றுட்டு வரக்கூடாது, உனக்குள்ள இருக்கிறது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிறான். உனக்குள்ள இருக்கிற ஜபத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணான், நம்ம சினிமா பார்க்க மாட்டோன்றது அங்கே இம்பாக்ட் ஆகணும். அவங்க மூலமாக நீ வந்து இங்கே திருட்டுத்தனமாக ஃபோன் நோண்டிட்டு இருக்கக்கூடாது, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அங்கே போகணும். எப்பவுமே எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கெடுப்பான், நம்ம பிள்ளைங்க யாரையும் கெடுக்கலையா சொல்லுங்க. கஷ்டமா கேட்குறது. எங்கள் சர்ச்சில் அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அங்கே சுற்றிட்டு இருந்ததை பார்த்து வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அம்மாட்ட போய்,
என்ன பண்ணாங்க தெரியுமா? செம சண்டை. அவங்க சொன்னவங்களை சண்டை போட்டு போடா வெளியே, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூட முடியாத கவலைக்கிடமான ஒரு செய்தி அது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா உங்கள் நிமித்தம் ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்புவார். அந்த அந்த நன்மையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம இங்கே பாருங்க, ஆவிக்குரிய நடை, அந்த அந்த நடை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வழிகள். கர்த்தர் சிலரெல்லாம் அனுமதிக்கிறதா தைரியமாக நான் இருக்கிறேன்ப்பா உங்களுக்கு, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன பிள்ளை இல்லாமல் இருக்கு, பிள்ளைய கேட்குறீங்க கொடுக்கணுமா, நான் கொடுக்குறேன். அவன் தேசத்தை ஆசீர்வாதமாக இருப்பான், நான் கொடுக்குறேன். ஏழி என்ன தவற விட்டாரு? அவர் அழகா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இந்த பிள்ளைங்க பண்ணதை கண்டிக்காம விட்டது நிமித்தம் 3 பேரும் ஒரே நாள்ல போனாங்க. இது இது வந்து ஆண்டவர் அடிக்கலைங்க, அவங்களோட பாவமே அவங்களுக்கு அப்படி விரோதமா வேலை செய்யுது. இப்ப நிறைய விஷயம் நம்ம இழக்கிறோம், நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய நடையை தான் நம்ம செக் பண்ணணும். நம்மளோட வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். உங்க பிள்ளைகளை குறிச்ச உண்மையை சொல்றேன், பெற்றோர்கள் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் சர்ச், அப்புறம் தான் ஸ்கூல். நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நம்ம சர்ச்சையும் ஸ்கூலையும் பிளேம் பண்ணக்கூடாது, நம்ம தான் காரணம். பிள்ளைகள் சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க, பார்த்து செய்கிற வயசு அது. முட்டி போடு அப்படின்னு நீ உட்காந்து சோஃபாவில் சாஞ்சு அழகிய சோத்திரம் நீங்க முட்டி போடுன்னா போடாது. நீங்க முட்டி போட்டு பாருங்க, அது தானா முழங்கால் படிக்கும். இந்த மிரரிங் நர்வஸ் சிஸ்டம் தான் இப்போ இருக்கும். பார்க்கறத அப்படியே செய்வாங்க, அவ்வளோதான். என்ன என் பிள்ளை சொன்னா கீழ்ப்படியே மாட்டேங்குது, நீங்க கீழ்ப்படியலன்றத உங்க பிள்ளை சொல்லுது, அதை நீங்களே வாயால பாஸ்டர் வந்து சொல்றீங்க. நீங்க உங்க பிள்ளை கீழ்ப்படியலன்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்? நான் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். நான் உண்மை சொல்றேங்க, கேர்ஃபுல்லா நம்ம பிள்ளைகளை வளர்த்தணும். ஏன்னா அதுல கர்த்தருடைய ஆழமான திட்டம் இருக்கு. இன்னைக்கு புரியாது, நம்ம பிள்ளை சாமுவேலா இருக்கலாம், ஒரு நாள் தேசத்தின் எல்லை காக்க ஒருவனாய் கர்த்தர் நிறுத்துவார். சுவரை அடைக்க அப்புறம் திறக்கிறான். அதுதான் நேற்றிலிருந்து இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல என்னடா நீ இங்கிலீஷ்காரங்கள இல்ல, அந்த வேர்டு மறந்துருச்சு. திறப்பில நிற்கவும் அப்படின்னா என்னங்க? இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. சுவரை அடைக்கவும்னா என்னங்க? அதுவும் ஜெபம் தான். திறப்பின் வாசல் ஜெபம், அதை சொல்றீங்களா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் நான் சொல்றேன். திறப்பில் நிற்கிறதுனா, நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நார்த் இந்தியாவில் வெள்ளம் வந்துருச்சு, இந்த மாதிரி நோவா காலத்து வெள்ளம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக. அப்போது இந்த சைட்லேருந்து அந்த சைடு குழந்தைங்களும் பெரியவங்களும் நடந்து போகணும். அந்த 6 மாதிரி இருக்குது, இடையில வந்து தண்ணி போகுது, இங்கேயும் அங்கேயும் கல் இருக்குது. ஒரு மிலிட்ரி மேன் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கேப்பில் அப்படியே படுத்துட்டார். ஆக்சுவலாக இப்படி நின்று இங்கே இருக்கிறவனை தூக்கி இங்கே என்ன பண்ணலாம்? திறப்பில் நிற்கிறதுனா இதுதான். அநேகரை காப்பாற்றுகிற ஒரு வேலை. ஜபத்திலையும் செய்யலாம், ஜபமும் ஒரு வழி. ஜபம் மட்டுமே அல்ல, நீங்கள் திறப்பில் நிற்கிறதுனா நேரம் காலம் பார்க்காம, உங்களுடைய சுகத்தை பார்க்காம, உங்களுடைய நன்மையை செழிப்பை பார்க்காம போய் தேசத்துக்கு திறப்பில் நிற்கிறோம் பாருங்க. அந்த மிலிட்ரிக்காரர் அந்த கேப்ல அப்படி படுத்துட்டாரு, அவர் மேலே ஏறி குழந்தைங்களும் அந்த சைடு போய் தப்பிச்சார். திறப்பில் நிற்கிறது. சுவரை அடைக்கிறதுனா சிமெண்ட் போட்டு, இப்போ இது டேமோட சுவர்னு வைங்க, இங்கே டேம் பிரேக் ஆயிடுச்சு, தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டார் நைட்டு, அவர் என்ன பண்ணோம், ஃபோனும் இல்லை கையில். இவர் என்ன பண்ணுவாருன்னா சுவரை அடைச்சி பிடிச்சி ராத்திரி ஃபுல்லாக அப்படி நிற்பார். ஏன்னா அந்த ப்ரெஷருக்கு ராத்திரிக்குள்ளே என்ன ஆகும்னா அந்த சுவர் உடஞ்சி கிராமமே அழியும். அப்போ என்ன செய்வார்? சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடுகிறார். ஏன்னா சுவரில் அந்த ஹோல்ஸ் குட்டியாக இருக்கும்போது ஒருத்தர் போதும். அந்த ஒரு மனுஷன் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாரு பாருங்க.
அது இன்னொருத்தங்களை மலடியா வச்சு இருக்கலாம், இன்னொருத்தனை உயிரை எடுத்து கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன தெரியுமா? ஒருத்தனை வச்சு ஒரு தேசத்தை காப்பார், ஒருத்தனை வச்சு அந்த வீதியை காப்பார். உங்களை வச்சு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் பயங்கரமான காரியங்கள். இன்னும் ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் அங்க போகல. நம்ம பிரச்சனையே நமக்கு பெருசா இருக்கிறதுனால நமக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் இன்னும் புறப்படவில்லை. எப்போ நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னா, நான் போறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் புறப்படும் போது, நான் போறதுக்கு முன்னாடி என் அபிஷேகம் போயிடும். புரியுது? நான் சொல்றது புரியுதா? இது ஏன் நம்மனால இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா, எல்லாருனாலும் இல்லை, நிறைய பேர் ஊழியெல்லாம் செய்றீங்க. நான் சொல்றேன், நம்மனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், நம்மனால அநேகர் ஆறுதல் அடையணும், நம்ம வார்த்தைகள் அநேகரை பலப்படுத்தணும். பார்வையிலே கொல்லக்கூடாது. அவங்களே அவங்களுக்கு அப்படின்னா இருக்கிற பிரச்சனையை அவன் நல்லா இட் லுக்ஸ் குட் கில் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி. பார்வை கொல்ல முடியும்னா நிறைய பேர் செத்துருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்ப்போமா நம்ம, இவன் செத்தால் நல்லா இருக்குமே. ஏலியினுடைய பிள்ளைகள் இழந்து போனதை அவங்களும் தேவ சமூகத்துல தான் இருந்தாங்க. ஆனா தேவனுடைய சந்நிதியில் வளரல, இன்னொருத்தனை வச்சு வளர்த்தி அவங்க கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு தகப்பனுடைய மிஸ்டேக். எனக்கு 2 பொண்ணுங்க தான். பெரியவ தான் நல்லா அடி வாங்கி, 1.5 வயசுலேருந்து அடி வாங்கி, அப்புறம் பெருசாகி வந்து இப்போ எனக்கு வந்து அடித்தா சிரிப்பு வருது, அடிக்க முடியுது, அப்பா 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 சிரிப்பு வந்துருக்கு. அப்படியே சரி விடு. ஆனால் குற்றம் யாராவது சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட போய் என்ன பண்ணோம்? என் பிள்ளை நீ என்ன சொல்றதுன்னா, நீங்கள் ஏலி மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க. பொய்யோ உண்மையோ நல்ல ராயில் 2 வச்சுட்டு அப்புறமேல என்ன பண்ணலாம்? எங்கள் அப்பா அப்படி தான், அது நான் தான் சொல்கிறேங்க. கல்யாணம் ஆகிட்டு அடிவாங்க. என் ஒய்ஃப் முன்னாடி தப்பி 4 அறை விட்டார். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்படி சொன்னேன், இன்னும் கூட நான் அடிவாங்க ரெடியாக தான் இருக்கேன். ரீசெண்டாக ப்ரேயரில் கூட சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு கண்ட்ரோல் நிச்சயம் அவசியம். நம்மை நடத்துவதற்கு பூமியில ஒரு நல்ல தகப்பன்மார்கள் அவசியம். கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை, வார்த்தை வல்லமை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, நீ உங்களுக்கு எல்லாம் பிள்ளை இல்லை, நீங்க தான் பிள்ளைங்க. இப்ப நீங்க என்ன பண்ணோம்? You are carrying the mantle of your fathers. நீங்க அந்த அபிஷேகத்தை சுமக்கிறீங்க. நீங்க போற இடத்துல அங்க ஒரு கண்ட்ரோல் அப்படி இருக்குது. நான் என் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். நான் இருக்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் இனி கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா. ஸ்கூல் படிக்கிற டைம்ல 6th 7th 8th 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அபிஷேகம் பெற்றேன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படி வேலை செய்ததுன்னு இப்போதான் புரியுது எனக்கு. ஒன்றுமே சொல்ல, பாஸ்டர் வராது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு. 4th 5th அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் அவங்க வாயில ஆர்த்தர் இதை சொல்ல வச்சார். காலேஜில் சினிமாவுக்கு போகும், பாஸ்டர் வரமாட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த எல்லைகளில் வீச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனுஷனை வச்சு நீ எனக்கு நினைச்சா நான் எப்படா அப்படி ஆவேன்றது. நம்ம இருக்கிறதுனால இந்த தேசத்துல கற்பழிப்பே இல்லைன்னா, நீங்க இருக்கு, நீங்க நம்ம வந்து முட்டி முட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜப குறிப்பு நம்மளை விட்டா எழுப்புதலை தார மாட்டாங்க, அதெல்லாம் தரமாட்டேன். எழுப்புதல் தரப்படுற விஷயம் கிடையாது, நீங்க போய் செய்கிற விஷயம். நீங்க எழும்புனா எழுப்புதலை பார்ப்பீங்க. நீங்க எழும்புறதுதான் எழுப்புதல். சபைக்கு தான் எழுப்புதல். ஆக்சுவலி ஒரு பேதுரு எழும்பினாரு, அது நிமித்தம் 3000 பேர் வந்தாங்க. 3000 பேர் வரட்டும் ஆண்டவரே,
எழுந்து ஃபர்ஸ்ட்ன்றார். 3000 பேரை கேட்கிறோம், 7000 பேரை கேட்கிறோம், நம்ம எழும்புறதற்கு ஆயத்தமாக இல்லை. எழுப்புதல் சபைக்கானது. ஆக்சுவலா ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்கன்னா ஒரு மனுஷன் எழும்பினதனுடைய கனிதான் அது, பிரதிபலன் அது. அது எழுப்புதல் கிடையாது. பேதுரு தேவனை மறுதலித்து போன அந்த பேதுரு கர்த்தருக்காக உயிரை கொடுப்பேன்னு எழும்பி நின்று பேசுறாரு பாருங்க, அதற்கு பேர் எழுப்புதல். அவர் எழும்பி நின்னங்காட்டி தான் அந்த 3000 பேரை பார்த்து முடிச்சு. அப்போ பேதுருவின் எழுப்புதலுக்குள்ளே 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனா பேதுரு எழும்பலன்னா அந்த 3000 நீங்க பார்த்திருக்க முடியாது. தாங்கப்பா தாங்கப்பா புரியலீங்க. ஆண்டவரே எனக்கு காசு கொடுங்கப்பா. எப்படி கொடுப்ப? நீங்க கொடுத்தா கொடுப்பேன்ற. உங்களுக்கு கடைசியா இருக்குது, அதை கொடுத்துட்டு போங்க. ரீசெண்டாக ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு அண்ணா, அவருக்கே காசு கம்மியா இருக்கும், இவரு ஒரு வீடு சந்தைக்கு போயிருக்கிறார். யாரோ சொன்னாங்க போங்க பாஸ்டர், போய் ஆண்டவர் சொன்னார் அவங்க கையில் இருக்கிறது என்னாம அப்படியே கொடுத்துட்டு வந்தார். அப்படியே 600 ரூபாய் இருந்துச்சா எடுத்து அந்த ஏழை வீட்டில் கொடுத்துட்டு வந்தார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்த காசு இவருக்கு போயிடுச்சு. சோகத்தோட வந்தாரா என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்த அதை விட 20 மடங்கு ஜாஸ்தியாக கர்த்தர் அன்னைக்கே கொடுத்தார். கணக்கு போடாதீங்க. அதான் அது 600 × 20 எவ்வளோ பாருங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கு கடனாளி கிடையாது. ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னா பைபிளில் சில இதுமே ஃபார்முலா இருக்குது, அதை செய்யுங்க இது வந்துடும். பாருங்க, 7 மிஸ் பண்ணதை 7 பிள்ளைங்க மிஸ் பண்ணதை ஒருத்தர் பிடிச்சிட்டார். முடிச்சுட்டு பாருங்க போயிட்டு இருக்கிறார், ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனம் வந்துச்சு. வந்து எங்களுக்கு ராஜா வேண்டும். சோதனை பாரு. இவருக்கு ரொம்ப சோர்வாயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஏ சாமுவேலே, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளினாங்க? என்னுடைய கண்ட்ரோல் வேண்டான்னு என்ன தள்ளிட்டு போறாங்க. நான் ராஜா தரேன். இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா பேர் என்னதுங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, நம்ம பைபிள் படிப்போமா? முதல் ராஜா பேர் என்னதுங்க? சவுல அபிஷேகம் பண்ணும்போது எப்படி அபிஷேகம் பண்றாரு? தலைவனா அபிஷேகம் பண்ணுகிறார், தளபதியாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஓகேங்களா? நான் 2 பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னேன். நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கவே முடியாது. நான் ஒரே பாயிண்ட்ல அப்படி பேசுற ஆளு. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் அப்படி ஒரு விஷயத்தை புதுசா போட்டார். நான் 2 பிரசங்கம் பேச போறேன். இது அதனுடைய 2வது பகுதி. ஆனா 2 ஆண்டவர் அழகாக கனெக்ட் பண்ணுவார். ஓகே, இப்போ சவுலையும் தாவீதையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஏலியும் சாமுவேல் ஐயாவையும் பார்த்தோம். இப்போ சவுலையும் தாவீதையும் பார்க்க போறோம். இப்போ சாமுவேல்கிட்ட ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு, அவர்கள் முன்ன தள்ள என்ன தள்ளுறாங்க, அவங்க கேட்கறது கூட ராஜாவை பத்தி எல்லாம் பேசி அவன் வந்தா உங்க வருமானத்தை எடுப்பான், பிள்ளைகளை எடுப்பான், எல்லாம் எல்லாம் சொல்லுன்றார். சொல்லி அவங்க கேட்கறாங்க, கொடுக்குறாரு. அவங்க கேட்டு கொடுக்கும் போது தளபதியை கொடுக்குறார், தலைவனை கொடுக்குறார், ராஜாவை அல்ல. ஓகே, முதல் ராஜா யாருங்க? தாவீது தான் முதல் ராஜா. கர்த்தருடைய திட்டத்தின்படி சவுல் ராஜா அதுக்கப்புறம் எழுதுவாங்க. ஏன்னா அவர் ராஜாவாய் ஆளுகை செய்தார். ஆனா அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னன்னா ராஜாவின் அபிஷேகம் கிடையாது. இன்னைக்கு நிறைய அப்படி நடக்குது. அபிஷேகம் ஒண்ணு, ஊழியம் ஒண்ணு. அபிஷேகம் ஒண்ணு, வேலை ஒண்ணு. அபிஷேகம் ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு. அவனோட தலைவன் அபிஷேகிச்சாருங்க குப்பியில. அது எத்தனை பெருசு இருந்துச்சுன்னு தெரியல. எப்படி அபிஷேகம்? நல்லா கவனிங்க. தேவ திட்டத்தை நீங்க கேட்க, அதான் பிளான் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். ஒரு குறையில ஒரு சாமுவேலை கொண்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாரு. என்ன பிளாட்ஃபார்ம்? ஏலிக்கு கிட்ட கூட கர்த்தர் பேச முடியாத ஒரு இருள் இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை, தேவ சந்நிதியில வளர்ற ஒரு பிள்ளை வேணும். அதற்கென்று ஒரு குறையை கொடுத்து அவங்க ஜெபிக்க வச்சு அந்த பிள்ளையை கொண்டு வந்தோடனே கர்த்தர் சாமுவேலே
பேசுறதுக்கு ஒரு ஆள் கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டாங்க, தேவ சித்தம் வெளிப்படுத்துவார். இப்போ இதே போல இந்த சவுலை கேட்கும்போது, ராஜாவை கேட்கும்போது, இந்த சவுலை எப்படி அபிஷேகம் பண்ணாரு தெரியுமா? கடு தெரியுமா? சவுல் என்ன மேய்ச்சிட்டு இருந்தாரு? இவனை விட்டுட்டு தெரியல ஆவியானவர் அப்படின்னு போகல. சவுல் என்ன மேய்ச்சாருங்க? கழுதை மேய்ச்சாரு. தாவீது என்ன மேய்ச்சாரு? அங்கேயே உங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை என்ன மேய்க்கிறாருல ஸ்பிரிட்ல பார்க்கணும். நல்லா துட்டு இருக்கா? ஓகே, கட்டு தண்டை. அப்புறம் கழுதை கூப்பிட்டு வந்த மாப்பிள்ளை உனக்கு தெரியவில்லையா? எல்லாரையும் பார்க்கிறோம் உயர்ந்தவனாக இருந்தா, அழகா இருக்கிறாப்புல. ஆனா மேய்ச்சது அதையும் தொலைச்சு போட்டார். ஆனா தாவீது சிங்கத்தினுடைய வாயிலிருந்து புடிங்கிட்டு இருந்தார். ஓகே, இவர் தொலைச்சு போட்டு தேடி போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரு, நீங்க போனீங்கன்னா அவருக்கு என்ன வேலை? கழுதை கண்டுபிடிச்சி கொடுக்குற வேலையா சாம்பேல். ஓகே, போறாப்புல. அவர் இங்கே மேட்டில் தான் இருக்கிறார். போனாங்கன்னா போகிறாங்க. ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், எனக்கு நாளைக்கு இந்நேரம் ஒருத்தன் வருவான், உயர்ந்த மனிதன். அவன் என்ன பண்ணேன்? தளபதியா திருப்பி வெயிலாட்டிய பாட்டி ராஜாவா இருந்தீங்க, அவனை தளபதியா என்ன பண்ணேன்? அபிஷேகம். இப்போ கர்த்தர் ஜபத்தை கேட்டாரா இல்லையா? அக்கா சொல்லுங்க. வீடு கட்ட போறவங்களும் சொல்லுங்க. வீடு கட்டுற எத்தனை பேர் பிளான் போட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. ஆசீர்வாதிக்க ஜெபம் பண்ண போறேன். சொல்லுங்க. இப்ப சவுலை கர்த்தர் கொடுத்தார் தேசத்துக்கு, ஜபத்தை கேட்டு கொடுத்தாரா இல்லையா? தீர்க்க தரிசனம் கூட வருது. என்ன வருது? நாளைக்கு உடனே சவுல் சொல்லுவாரு, என்னை பத்தி ஆண்டவர் பேசி வச்சிருக்காரு, ஆனா ஃபவுண்டேஷன் தெரியல. என்ன பேசினாரு? நாளைக்கு நான் வருவேன்னு சாமுவேல்கிட்ட இருக்கேன்னு சொல்லி வச்சிருந்தாரு. நம்ம உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஃபயர் ஃபயர். அவருடைய இருதயத்தை பாருங்க. எப்பவுமே அவருடைய இருதயத்தை பார்க்கணும், அவரோட முகத்தை பார்க்கணும். கடைசியில் எருசலேமுக்கு ஆண்டவர் கழுது மேல வந்தார் பாருங்க. என்ன பண்ணாங்க நம்மளுங்க? என்ன பண்ணாங்க பாப்பா? இந்த மாதிரி தண்ணி கொடுக்கல அவருக்கு. என்ன பண்ணாங்க? கழுத மேல ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணாங்க? ஒரே ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படியே எல்லாம் விரிச்சு என்ன ஓலை குருத்தோலையெல்லாம் எடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அவரு கடைசியா சாவறதுக்குள்ள வராரு. இவருங்க அவர் முகத்துல அவ்வளவு சோகம் இருக்கு. எருசலேமே, நீ என்னை அறியாமல் போனது என்ன அப்படின்னு அவரு வராரு. நம்ம ஆளுங்க சீனவே மாத்திட்டாங்க. ஏன்னா யாரும் ஒரு முகத்தை பார்க்கல, கழுதை மட்டும்தான் பார்க்கல. நம்ம ஆளுங்களுக்கு எதிரி யாரும் ஏறி இருக்கக்கூடாது, உடனே ஃபங்க்ஷன் பண்ணிடுது. அவர் எதுக்கு வர்றாரு? அந்த காரியத்தை கவனிச்சிங்கன்னா உங்க செயல்பாடு மாறி நீங்க அவரோட கூட சேர்ந்து அழுதுருப்பீங்க. ஆண்டவரே, எங்களால் அல்லவா இது நடக்குது. தேவ திட்டத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம பிளான் தான். ஆண்டவரே 27 வருது, 27 தான். ஆமா, 27 அந்த ஜபமெல்லாம் எனக்கு என்ன மாதிரி டென்ஷன் ஆகும் தெரியுமா? 2027க்குள்ள அப்படி. அப்புறம் நான் கர்த்தரா இருந்த அப்புறம் என்ன தெரியும் உனக்கு? 12 மாசம் ஆனா திருப்பி 27 வரும், அப்புறம் 28 வரும், வந்துட்டு தான் இருக்கும். கர்த்தருடைய சித்தம் என்னது என்று அறிந்து அதில் நடவுங்க. எத்தனை டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லையா? என் சாட்சி சொல்றது நேரம் வந்துருச்சு. என் ஊழியர் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு. எனக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? 42 வயசு ஆக போகுது. மார்ச் வந்தா 6ஆம் தேதி. ஓகே, நான் அப்படியே எல்லாரும் போறாங்களே. எங்க சர்ச்சில் ஒருத்தர் வந்து என்கிட்ட, ஜீவா வந்து எங்க சர்ச், ஜீவா பிரதர், தூரமாக போனால் வேற சர்ச் போறாரு. என்ன கேட்பாரு? நான் எப்போவாவது ஊழியத்துக்கு போவேன். ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தான். ஓகே, அங்கே இருக்கிற 3000 பேருக்கு அந்த ஒருத்தர் என்னை பார்த்து கேட்பார், ஜீவா பிரதர் நல்லா முன்னேறிட்டாரு, இப்போ என்ன சொல்ல வரீங்க? நானே முன்னேறல. ஏன்னா ஜீவாவுக்கு முன்னாடி நான் பாட்டு எழுதுறேன் 16 வயசுலேருந்து. ஜீவா பக்கத்து வீடு தான். எப்போதான் எழுதுறேன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உனக்கும் கொடுப்பார் ஜீவன். அழகாக கொடுத்தா எழுதி வேற லெவலில் போயிட்டார். எல்லாம் கேட்குறாங்க.
அப்புறம் நான் கொஞ்சம் ஊழியத்துக்கு போனேன் பாருங்க, எல்லாம் டவுன் சவுத்து கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோவில் எல்லாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு இருந்தேன். அவர் வந்து நீ வெறும் நாகர்கோவில்லாம் போயிட்டு இருக்கிற, ஜீவா நிறைய இடத்துக்கு போறாங்க. என் அளவுக்கு ஒரு ஜீவ நல்லவர், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அளவுகோல் ஜீவா இல்லைங்க, எனக்கு அளவுகோல் தேவ திட்டமா இருக்குது. I don't care if I die with nothing in my hands except following the call of the Lord. தேவனுடைய சத்தத்தை செய்கிறதை விட நான் மரிப்பது நலமா இருக்கும். என் வைஃப் I will die rather doing my own way. 32 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன். எல்லாம் என் தம்பி ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கேன்சர் இருந்தனால. ஏன் அண்ணனுக்காகவில்லை, என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்களே கேட்டீங்க. ஒரு ஐயா வந்து அழுகுறாரு என்னை பார்த்து, எங்கள் சர்ச்சில் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஏயா என்ன பிரச்சனை? இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? அதுக்கு நீ ஏன் அழுகுற? இல்லை உங்கள் தம்பிக்கு கல்யாணம், அதுக்கு நீ ஏன்? இல்லை அவன் கல்யாணம் பண்ணி குழந்தையும் வேலை போச்சு. எனக்கு இது ஒரு பிரச்சனைன்னே தெரியல. எனக்கு அவர் சொல்லி தான் அது ஒரு பிரச்சனை ஆகி இல்லாத கவலை கொடுத்து போயிட்டார். என் தம்பி அப்போ சொன்னான், நீ கல்யாணம் பண்ணிட்டு தானே நான் குழந்தை பெற்றுக்கு வேண்டாம். 3ஆவது மாதம் வந்துட்டு சாரிடா அப்படின்னா ஓகே, நான் நோ இஷ்யூஸ், எனக்கு அது பிரச்சனையாவே தெரியல. இவர் அழுதுதான் இல்லாத பிரச்சனையை கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம தவறு செய்ய முடியும். மாமா வீடு கட்டினா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டெடிக்கேஷனுக்கெல்லாம் போய் சூப்பராக இருக்கு எங்கே டைல்ஸ் வாங்குவீங்க, எல்லாம் நோட்ஸ் மனசுலேயே நோட்ஸ் எடுத்துட்டு அங்கே நம்மளும் போகிறோம். அதை விட சூப்பராக டைல்ஸ் வாங்க. எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, நாங்கள் நடப்பேன், அவ்வளோதான். நான் ஒரு 2 வீலர் கூட இல்லாமல் இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தான் நிறைய ஹெல்ப் வராது. என் ஒய்ஃபோட ஸ்கூட்டி பிங்க் கலரில் இருக்கும்போது ஓட்டிட்டு, நீங்கள் ஓட்டுவீங்க, நாங்கள் ஓட்ட முடியும். பிங்க் கலர் ஸ்கூட்டி ஓட்டுவீங்க ப்ரோ, வாங்கி தரேன். வாங்கி தந்தா கூட வேண்டாம். கேளுங்க, யாரையாவது பிங்க் கலர் ஸ்கூட்டி, இவனை கேளுங்க, பச்சை சட்டை பிங்க் கலர் ஸ்கூட்டி ஓட்டுவியா பெருசாரி? அவனுக்கு என்னன்னே அப்படின்னு ஒரு வண்டி இருக்கா? அதை தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதோட அக்கா வாங்கியிருக்கிறோம், ஜஸ்ட் டிவிஎஸ் ஜஸ்ட் கருப்பு 2 வீலர் வாங்க முடியாமல் இல்லை. ஆனால் ஆண்டவர், நான் என்ன வைராக்கியம் தெரியுமா, கர்த்தர் சொல்லாத ஒன்று நமக்கு வேண்டாம். போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாட்சி சபைன்னு சொல்கிறேன். ஃபோன் பண்ணி ஆண்டவருக்கு சொன்னாருங்க, உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தர சொன்னார். தட்ட மாட்டீங்களே? தட்ட மாட்டேன், வேண்டாம், வண்டி வாங்கி தரேன்னு சொன்னார். சரிங்க ஐயா, எவ்வளோ தந்திருப்பாரு நினைக்கிறீங்க? ஆமா, 20 lakhs. மற்றவங்க ஆசீர்வதிப்பார். அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. இது எழுதப்படாத வசனம். வெளிப்படுத்தல் 40:1. எனக்கு நான் நம்பவே முடியல. நான் இந்த வண்டி தான் வாங்கணுங்களா? வண்டினோடனே நீங்க ஆக்டிவாக தானே நினச்சிங்க. 20 lakh அவர் சொன்னால் நீங்கள் காரு தான் வாங்கணும். எனக்கு சின்ன வயசுல ஆண்டு சொன்னார், உனக்கு எல்லாம் சும்மா தான் நான் கொடுப்பேன், சுதந்திரிப்படி. வீடு சும்மான்னு எப்போ சொல்லிட்டாரு, அது வரப்போகுது சீக்கிரம். யார் கட்டிட்டு இருக்கான்னு தெரியல, சாவி வந்தா சரி அப்படின்னு இருக்கிறாங்க. ஆண்டு சொன்னாரு, சும்மா தான் சின்ன வயசுல சொன்னது. அந்த சென்னை சர்ச் சொன்னனே, வீடியோ கூட இருக்குது, லைவ்ல இருக்கு. அது அவர் மீட்டிங்லாம் முடிச்சு என்ன கூப்பிட்டு நிற்க வச்சு சொன்னார், பேனட் ஆண்டு சொன்னார், உனக்கு சீக்கிரத்துல யாரோ ஒருத்தர் சூப்பரான ஒரு கார் கொடுக்க போறார். அவர் சொல்லி 6வது நாள்ல எனக்கு இந்த ஃபோன் கால் வந்துச்சு. 20 வருஷத்துக்கு நான் ஆண்டு சொன்னேன், ஊழியத்துக்கு ஏதாவது இடம் வாங்கி போட்டலாம். எனக்கு எவ்வளோ இடம் கொடுப்பாருன்னு சொன்னதுல நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், இப்போ 2 பேருக்கு மேலே போயிருக்கீங்க. உண்மையாக நடந்து வராது. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, தேவ திட்டத்தில்
எனக்கு சின்னதுலேருந்து பிடிச்ச ஒரு விஷயம் தேவ சித்தம். கல்யாணம் பண்ணும்போது கூட சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவர் உங்கள் சித்தம். ரோட்டில் ஒரு பிச்சைக்கார பாப்பா இருக்குது, நீ அந்தாண்டா உன் ஒய்ஃப் பண்ணீங்கன்னா நான் போய் கற்றுக்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாருங்கிறாங்களே, சோதிக்கிறதுனா இடுப்பு வலி கொடுத்து அப்படியே நொண்டி நொண்டி அந்த சோதனை இல்லை. உங்கள் கேரக்டரை சோதிப்பார். நீங்கள் யாருன்னு பார்ப்பார். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் பிள்ளைய கொண்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு. அவர் தடுப்பேன்லாம் சொல்லவே இல்லை. வந்து கத்தியை ஓங்குற வரையும் அமைதியாக இருந்தார் ஆபிரகாமே அப்படின்னு கத்தியை தூக்கும்போது. இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அந்த அறிகிறதுக்கு தான் அந்த சோதனை. சோதனைன்னா என்னோட குடிஞ்சிட்டு பிடுங்குறாரு அப்படி இல்லை. அங்கே அது வந்து தெய்வ தருணம்னு நான் பேர் வச்சுக்கிறேன். த காட் மொமெண்ட், தெய்வ தருணம். இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. கர்த்தர் உங்களை அறியணும்னு நினைக்கிற அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நான் எத்தனையோ அந்த தெய்வ தருணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சாபாதான் நான் சொல்ல முடியும். I completed that successfully. அதனால இப்போ ஆண்டவருக்கே என்னை பற்றி தெரியும். ஒன்று சொன்னான்னா என்ன பண்ணுவான், நான் உங்களுக்காக சாக ரெடியான்னு சொன்னேன்னா ஐம் ரெடின்னு அர்த்தம். வார்த்தையில் பிசகாதவனை கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் ஒவ்வொரு நேரம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதை, தேவ சித்தத்திற்கு உங்களை விற்று போட்டீங்கன்னு வைங்க. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பணம் காசெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, உங்கள் சித்தம் தான் எனக்கு பெருசு. ஆனால் உங்களையே நம்பி ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் எப்படி ஊழியம் செய்கிறான்றது என் மூலமாக நீங்கள் ஜனங்களுக்கு காய்ச்சா ஆகணும்னு சொல்லிடுவேன். தாளந்துகள் இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோம், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தோம். அந்த வழியில தான் நான் போகல. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா பாட்டு போட்டிருக்கேன் என்ன பண்ணுங்க, பேசி ஒரு சப்போர்ட்டை நான் மன கஷ்டத்தோடு தான் அதை பண்ணுவேன். நிறைய பேருக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா யாரை நம்பிட்டாங்க, என்னை நம்பிட்டாங்க. நான் ஏன் தெரியுமா யாருக்கிட்ட எதுவும் கேட்கல. சப்ஸ்கிரைபர்ஸ் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறேன், காசு கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன்னா இன்னும் நீயே வச்சுக்கோங்க. அதாவது இந்த குட்டி இந்த பையன்களே வந்து அண்ணா உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றானே, எனக்கு கம்மி தான்டா. என்ன நான் கம்மியா, மண்டையில் என்ன போயிருக்குது. அதனால என் பாட்டு 6 மில்லியன் இப்போ போயிருக்கு. அதை கூட போஸ்ட்ல போடுறது இல்லை. 6 மில்லியன் ரீச். ஆண்டவர் பாப்பாரு எங்கே உங்க கவனம் இருக்குன்னு பாப்பா. ஊழியர்கள் விட்டு கேட்க நம்மளுக்கு 100K ஒரு போஸ்ட் 6 மில்லியன். நம்ம பெரிய பெரிய ஆளுங்க தான். நம்பிக்கை எங்க இருக்கு. இப்படி போட்டா இன்னொரு ரவுண்டு வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க. அவர் சித்தத்தை விட்டுருங்க. சாமுவேலை தேடி சவுல் போனார். வயசான காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ தாவீதை தேடி போ, அவங்க இருப்பார், நீ தேடி போ. சவுல் கழுதி காணவில்லை என்று சொல்லி வந்து அங்கே போய் அவரை மீட் பண்ணி குப்பியில் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு நீ போ அப்படின்னு நினைச்சுட்டார். தாவீதுக்கு எப்படி தெரியுமா சொன்னார், கொம்பில தைலத்தை எடுத்துட்டு போய் அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம். இது நான் கொடுக்கிற ராஜா தேசத்துக்கு. இது ஜனங்கள் கேட்டது சவுலை, ஆனா கர்த்தருடைய பிரியம் தாவீதின் மேல இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, வயசான அப்பவே வயசு அவர் இருக்கு. இத்தனை தாவீது அபிஷேகம் பண்ணும்போது இன்னும் வயசாயிருக்கும். அவர் சொல்றாரு, ஆண்டவர் நீ போ தாவீது வீட்டுக்கு. அங்க இவர் சொல்ற தாவீது வீட்டுக்குன்னு சொல்ல, ஈசாய் வீட்டுக்கு போன்ட்டார். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அவரை கூப்பிடல. தாவீது மதிக்கவே. மறைவில் தானே கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு ஆட்டுக்குட்டிய சிங்கத்தின் வாயிலிருந்து இவன் எடுக்கிறானா, ஏன்னா தன் உயிரை பணையம் வச்சுதான் அதை செய்ய முடியும். பூனைக்கு பால் வச்சுட்டு நீங்க எடுத்து பாருங்க, பிளேடு போட்டணும் உங்களுக்கு. ஆமாம் இல்லைங்களா, முடிஞ்சது. த மோஸ்ட் பிரேவ் அனிமல்னா கேட் தான். ரொம்ப தைரியமான ஒரு விலங்குனா கேட், பூனை.
உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கோழியை வந்து நாய் தூக்கிட்டு போச்சுன்னா நீங்கள் பின்னாடி போவீங்களா? நீங்களும் கோழி எதுக்கு வளர்த்துறோம்? எப்பவுமே சொல்றது ஆடெல்லாம் எதுக்கு வளர்த்துறாரு தாவீது? அது கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கா? சாப்பிட்றதுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு வளர்த்துற ஆடை சிங்கம் தூக்கிட்டு போகும்போது பின்னாடியே போய் ஒருத்தன் வாலிப பையன் தன் உயிரை பணைய வச்சு என் ஆடை எனக்கு வேணும்னு எடுக்கும்போது, இது அண்ணன்கிட்ட சொல்லலை, அப்பாட்ட சொல்லலை, ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு. அங்கே பார்த்தாரு, அங்கே சாம்பல்கிட்ட பேசினார், நிற்போம். தெய்வ திட்டம் இப்படி நடக்குது பாருங்க. தாவீதுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாருன்னு கூட தெரியாது. இப்படி பார்த்தா எனக்கு இப்படி ஒரு உயர்வு வரும்னு கூட தெரியாது. ஆனால் அதில் உண்மையா இருந்தார், பொறுப்பில் உண்மை தொடர்ந்து. இப்ப தேவ சித்தம் பாருங்க எப்படி சுத்தி உண்மையா இருக்கிறவங்களை தேடி வருது பாருங்க. ஒரு சாமுவேலை கொண்டு வரதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாரு, ஒரு தாவீதை கொண்டு வரதுக்கு இன்னொரு சிச்சுவேஷன் கொடுக்குறாரு. போறாப்ல தீர்க்கதரிசியே ஏமாந்து போயிட்டாரு. நீங்க அந்த மாதிரி காலம் தான் இதுவும். தீர்க்கதரிசியே ஏமாந்துட்டாரு. இவன் 7 பேரையும் கடத்தி இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இந்த வீட்டுக்கு தான் நான் போக சொன்னாரு. உங்க வீட்டை தேடி சாமுவேல் வரணுமா வேண்டாங்களா? உங்க பிள்ளைகளை தேடி சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பணுமா வேண்டாங்களா? ஹல்லேலூயா. ஏலி மிஸ் பண்ணது போல அந்த தெய்வ தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களை அறிய வேண்டிய அந்த காலத்தில் நீங்கள் தைரியமா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துல நேர்த்தியாய் நியாயமாய் செயல்படும் போது யாராவது நம்மளை பத்தி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் அலசி பார்க்கணும். நமக்கு உடனே ஏற்றுக்கு வராது, கொஞ்சம் அலசி பார்க்கணும். ஓ நம்ம நான் அப்படி செய்யறோம் போல. வெளியில பார்த்தா தெரியும், நமக்கு தெரியாது. இந்த நல்ல குணங்கள்லாம் ஆண்டவர் பார்ப்பாருங்க, பார்ப்பாரு. இதுதாங்க சுதந்திரிக்கிற வழி. இப்போ நான் என்ன கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு. எனக்கு ஆக்சுவலாக தேவை இருக்குது. அப்போட கார் எடுத்துகிட்டு போகிறோம், கொடுக்குறது வாங்க வேண்டியது. தேவையில்லைன்னா கொடுப்பா, கடந்தது கொஞ்சம் அடைச்சிக்கிறதுங்களா? கொடுக்க மாட்டேன். நீங்கள் நின்று வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன், மனசை கூட அடிக்கடி வந்தாங்க. தேவ ராஜ்யத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனீங்கன்னா மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட வாங்கப்படுமா, கொடுக்கப்படுமா? இட் வில் பி given unto you. இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டு நம்ம வாழ்கிற சரித்திரமே கிடையாது. வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன் இளம் வயதை கூட நான் எடுக்க மாட்டேன். வயசே தெரியாம ஏன் வைக்கிறாரு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ இன்னமும் தனியாக திங்குறடா அப்படின்னு. ஒன்றும் திங்கல, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவ்வளோதான். எல்லாரும் திங்கிற அதே இட்லி தோசை தேங்காய் சட்னி தான். டிடிஆர் மறந்துட்டார் ரீசெண்ட். அதுதான் எனக்கு ஹைலைட். ப்ரோ 41 போட்டு நீங்கள் தானே? நானே தான். கேபின் இந்த பசங்களாம் ப்ரோ என்ன ப்ரோ ஆண்கள் சொன்ன உன் இளம் வயசை கூட எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் நடந்தா போதும், இல்லைன்னா சாக ரெடின்னு நீங்க நின்று பாருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி இன்னொருத்தர் கர்த்தர் ஆசீர்வதிக்க ரொம்ப அரிது. என்னை பார்க்க தான் பாருங்க சீக்கிரத்தில். நிறைய ஆண்கள் பேசியிருக்காரு, ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது நடந்து முடிஞ்சனால சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேயே காஸ்ட்லியான இடத்த சொல்லியிருக்காரு வீடு. நான் அப்பப்போ அங்கே போய் பார்ப்பேன், எந்த வீடா அப்படின்னு. எந்த வீடாக இருக்கும், தனி வீடுன்னு வேறு சொன்னாங்கள. அப்படியே ஒரு ரவுண்டு கொடுக்கணும். அப்புறம் அப்படியே டீயை போட்டு ஏதோ ஒரு வீடு ஸ்கூலில் பாப்பாவை விட்டுட்டு சரி ஆண்டவர் கொடுப்பார் கண்டிப்பாக. ஆண்டவர் சொன்னார், இது வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம், டக்குன்னு சொல்கிறாரு பாரு, நோ அப்படின்னு சிக்னல். நான் வேற எல்லாரையும் நம்பிடுறேன். பார்த்தீங்க ஓட்டா வாயை வச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்பிடுறது. ஆண்டவர் இன்னைக்கும் சொன்னார் காலையில் ப்ரேயரில், இது நடந்ததுனால சொல்லிட்டேன்.
நம்ம 50 வருஷம் சர்ச்சுக்கு வந்து 40 வருஷம் சர்ச்சுக்கு வந்து இன்னும் ஒன்றும் நடக்கலைன்னா அவர் மேலே மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா தெரியல. கர்த்தருக்காக அப்படி நின்று பாருங்க.